தேனி மாவட்டத்தில் காணாவிளக்கு காவல் நிலையம் முன்மாதிரியாக கிரீன் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கரண்ட் கன்சம்ஷனை குறைக்கிறதுக்காக சோலார் பேனல்ஸை நிறுவி அந்த சோலார் பேனல்ஸில் வரக்கூடிய கரண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்காக புதிய முயற்சியாக எடுத்திருக்கோம். ஒரு தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இந்த காவல் நிலையத்தில் அந்த முயற்சி எடுத்து சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூலம் இதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதனால் வந்து எங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தர பார்க்குறப்போ ஒரு 1300 யூனிட்ஸ் கரண்ட் செலவாகும். அதை சேவ் பண்ணுறோம். அது இல்லாமல் இப்போ வரக்கூடிய காலங்களில் பார்க்குறப்போ எல்லாமே நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு போய் நம்ம மோட்டர் சைக்கிள்லேருந்து கார்லேருந்து எல்லாமே பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ஃப்யூச்சரில் இது தேவைப்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது வந்து ஒரு மாடல் போலீஸ் ஸ்டேஷனாக கன்சிடர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த கரண்ட் கன்சப்ஷனை குறைக்கிறதுக்காக எல்லாமே பிஎல்இ ஃபேன்ஸ் போட்டிருக்கோம். அது மாதிரி ஆட்டோமேட்டிக் சென்சாரில் சுவிட்சஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதாவது சிவேஜ் வந்து செக்ரிகேஷன்ஸ், இது எல்லாமே புது முயற்சியாக எடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ வருங்காலங்களில் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இந்த ஒரு முன்மாதிரியாக வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேனி மாவட்டம் தொடர்ச்சியாக வந்து கஞ்சா ஏதாவது அப்படி இருந்து வந்து சிறார்கள் வந்து கஞ்சா பழக்கத்தை மறுபடி வந்து அடிக்கிறாங்க. அது சம்பந்தமா என்ன இல்லை, இப்போ கஞ்சா சம்பந்தமாக இன்டென்சிவ் ரைட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து இப்போ 2-3 நாளைக்கு மறுபடியும் நாங்கள் இன்டென்சிவ் ரோடு எல்லா ஸ்டேஷன்ஸையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி கஞ்சா இருக்கக்கூடிய எல்லாருமே கேசஸை வந்து புக் பண்ணுறதுக்காக ஆஃபீஸர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஐஜியும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சிகளும் இருக்கும். இது பரவலாகவே வந்து எல்லா ஸ்டேட்லையும் வந்து இப்போ காவலர்கள் பற்றாக்குறைன்ற ஒரு இது இல்லை, காவல் பற்றாக்குறை அது வந்து இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டோம். இருக்கிறத வந்து இப்போ ஸ்டேஷன் எங்கெங்கே இருக்கோ அதை வந்து நாங்கள் பார்க்குறோம். இதாக ஜாயின் பண்ணியிருக்கோம். அது என்ன குறைகள் இருக்கோ அதை. அதே மாதிரி தான் இப்போ நம்ம தேனி மாவட்டம் வந்து பெரும்பாலான ஸ்டேஷன்கள் வந்து எல்லை வந்து வரையறுக்கிறது வந்து மறுதிரைப்படுத்துறதுக்காக வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா, இப்போ வர்த்தனார்னு ஒரு ஊர் இருக்காங்கன்னா அந்த வர்த்தனார்லேருந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து வர்த்தனார் சொல்லுவாங்க. அந்த வர்த்தனார் பக்கத்துல வைகனர் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்காரங்க வந்து 2 ஸ்டேஷனுக்கு கடந்து கடம்புல கொண்டு வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஸ்டேஷன் போல ஸ்டேஷனில் கடந்து அந்த ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி. அது மாதிரி இருந்தது எப்படின்னா பார்ப்போம். எஸ்பிகிட்ட சொல்லி அது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக மாற்றலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள பொம்மராஜுக்குள்ள ஆஸ்திரேலியன் ட்ரைவர் இருக்காங்க. அவங்க வந்து 8 ஸ்டேஷன் கடந்து இருந்தாலும் நேரம் மணிக்கு போகும். எப்படியா ஜூரிஸ்டிக்ஷன் அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. வில்லேஜஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இது அரௌண்ட் 1970 இருக்குது. ஸோ பக்கத்தில் ஸ்டேஷன் இருக்குது, பட் தே கேனாட் கம் டு தட் ஸ்டேஷன். தே ஹவ் டு கோ ஃபார் த இப்போ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் வருது. அந்த இஷ்யூ நாட் ஒன்லி ஃபார் போலீஸ், ஈவன் ரெவன்யூ ஆல்சோ தே ஆர் ஃபேசிங் த சேம் இஷ்யூ. ஸோ இப்போ அது மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னேன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கலெக்டர் அண்ட் எஸ்பிகிட்ட பேசி மாற்றி அமைப்போம். ஸோ அதுக்கான முயற்சிகள் எடுப்போம்.